வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 பேத்துக்கு ஆகிற மாதிரி தக்காளி சாம்பார் வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 நம்பர் பூண்டு, ஒரு 3 தக்காளி, ஸ்பூன் பார்த்திங்கன்னா வந்து பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தவா வச்சுருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் நம்ம வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் காஞ்சன்னையுமே கடுகு பருப்பு போடுறேன். கடுகு 1 ஸ்பூனு, வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருந்து தேங்காய் சந்தை அது கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதிகம் வேணாம். ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரம் கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். உப்பு வந்து சாம்பாருக்கு நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் உப்பு பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை தூள் வச்சுருக்கிறேன். அதை இது கூட வந்து சேர்த்து நான் வந்து அரைக்கையில் பொட்டுக்கடலை தூள் போடல, இப்போ வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்தோடனையும் ஒரு 2-3 கொதி வந்தோடனையும் இந்த பச்சை வாசம் போட்டோடனையுமே இறக்கிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் தயார் பண்ணுற தக்காளி சாம்பார் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தோசை, இட்லி 2க்குமே சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. டக்குன்னு முடிஞ்சிடும். 10 நிமிஷத்தில் ரெடியான தக்காளி சாம்பார் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி சாம்பார் வந்து நல்லா கொதி வருது பார்த்திங்களா? வாசம் அப்படியே வந்து இந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா தக்காளி வாசனை வருது. தக்காளி பச்சை மிளகா வாசனை நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாக குயிக்காக செய்கிற தக்காளி சாம்பார் இது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.